ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம இப்போ 7வது வார்த்தைக்கு நேராக இயேசுநாதர் பேசின கடைசி வார்த்தையான 7ஆம் வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். அதற்கு முன்பாக ஒரு ஜெபம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, இயேசுராஜா, எங்களோடு கூட இருந்து வழி நடத்துகிற தூய ஆவியானவரே, தார்மையான நம்ம மதியான வேளையில் இதுவரையில் தேவரீர் நீங்க தான் நடத்தி வந்திருக்கிறீங்க. எங்க சுய ஞானமோ வேற எதுவுமே இல்லை ஆண்டவரே. உங்க கிருபையும் உங்களுடைய தயவும் தான் எங்களை இதுவரை நடத்தி வந்திருக்கிறது. நாங்கள் வெறுமனே திரும்பல ஆண்டவரே. ஒரு அர்த்தத்தோடு நீங்க நாங்கள் கடந்து போகிறோம். உங்களுடைய பாடுகளையும் துக்கங்களையும் நாங்கள் அதனுடைய அர்த்தத்தை விளங்கி கொண்டவர்களாக எங்களை அப்டேட் செய்து கொண்டு உமக்கு ஏற்றபடி வாழ்வதற்கு தான் நாங்கள் இங்கிருந்து கடந்து போகிறோம் ஆண்டவர். அதில் மனதில் பதித்து கொண்டவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்துள்ளங்க. வந்த ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய இருதயங்களையும் அடியானுடைய இருதயத்தையும் நல்ல நலங்களாக மாற்றி கொடுங்க. உமக்கு ஏற்ற கனிகள் கொடுக்கிற பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு கர்த்தர் கிருபை செய்துள்ளங்க ஆண்டவரே. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா கூட சொல்றதுக்கு நம்ம தயக்கப்படக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய நாம மகிமைக்காக அவர் சிலுவை சென்றிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திருக்கிறார். அவருடைய சித்தம் செய்வதே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு சமமானதுன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் சித்தத்தை முழுமையாக நிறைவேற்றி கிறிஸ்து சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஆமென். சிலுவைக்கு போனது வெற்றி, அதில் இருந்து உயிர்த்தெழுந்தது வெற்றி. இது ஒரு வெற்றியின் நிகழ்வாக எத்தனை பேர் பார்க்குறீங்க? ஆமென். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வசனத்தை வாசிக்கலாமா? 7ஆம் வார்த்தை லூக்கா 23:46. ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல யாருமே செய்ய முடியாத ஒரு அதிசயத்தை தெய்வம் இயேசுனால மாத்திரம் தான் செய்ய முடியும். யாருமே தன்னுடைய ஆவியை நிதானமா கையில ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? இயேசுவினால் மாத்திரமே முடியும். ஹல்லேலூயா. அதனாலதான் இது ஒரு வெற்றி நிகழ்வு. எந்த ஒரு மனிதனாலும் எந்த ஒரு பரிசுத்தவான்கள் எப்பேற்பட்ட அற்புதம் செய்யணும்னாலும் இது முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே இது முடிந்தது. ஹல்லேலூயா. இதோ பிதாவே உம்முடைய கைகளில் என்னுடைய ஆவியை, ஏன்னா அவர் சகல அதிகாரமும் படைத்தவர். மறுபடியும் சொல்றேன், இவர் ஏதோ ஒருத்தவங்க அவரை அமிழ்த்தி கொள்ளவும் இல்ல, அவருடைய ஆவி அதுல போல யாரும் அவரை வற்புறுத்தியோ எதுவுமே இல்லை. அவரா தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். அதனால தான் இது வெற்றி நிகழ்வுன்னு நான் சொல்றேன். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த வசனத்தை நீங்க வாசிங்க. யோவான் 10:17-18 வாசிங்க. அப்பொழுது உங்களுக்கு புரியும். இது ஒரு வெற்றி நிகழ்வு. முதல்ல ஞாபகம் வச்சுங்க. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை அப்ப யாரு? இவரா கொடுக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்காக? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற. நான் என்ன சொல்றேன்? வாசி தொடர்ந்து. ஆமென். 18வது வசனம். இதுதான் கவனிக்கணும். ஒருவனும் அந்த ஆவி எடுக்க முடியாது. அவரா கொடுத்தா தான் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. நான் வாசிமா. ஆமென். இந்த கட்டளைகளை பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டாலும் அவர் பிதாவின் சித்தத்திற்கு தன்னை விட்டு கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி ஒப்பு கொடுத்தல எவ்வளவு நீட்டா இருந்தது. அக்கா சொன்னது போல பெர்ஃபெக்ட், எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்ட். அவர் பாருங்க, எல்லாவற்றிலும் ஒரு பெர்ஃபெக்ட். அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல சிலுவை தியாகத்தை குறித்து நீங்க புரிஞ்சுக்கணும். அதை குறித்து சொன்னாதான் உங்களுக்கு புரியும். அவர் அது வந்த சிலுவையின் தியாகத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். அதை மெச்சுவதற்கு வார்த்தைகள் இல்லை. ஏதோ வார்த்தைகள் கிடைக்காமல் இல்லை, வார்த்தைகள் போதலைங்க. என்ன சொல்றது? வார்த்தைகள் போதலை. 10 மாசம் ஒரு அம்மா ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது அந்த அம்மாவை பாராட்டுவதற்கு வார்த்தைகள் கிடைக்கலன்னு உலகத்துல சொல்லுவாங்க. ஆனா அந்த அம்மாவுக்காகவும் சேர்த்து சிலுவையில சுமந்தவர் யாரு? சிலுவை சுமந்தவர் அவரு. அப்ப அவரை பாராட்டுறதுக்கு வார்த்தை கிடைக்குமா? கிடைக்கும். போதாது. என்னது கிடைக்கும்? போதாது. அந்த அன்பு, நேசருடைய அன்பு, அப்பேற்பட்ட அன்பு. அதனால முதல்ல சிலுவை தியாகத்தினுடைய காரியத்தை அது எவ்வளவு முக்கியன்றதை நீங்க புரிஞ்சுங்க. அப்பேற்பட்ட தியாகம் நமக்காக பண்ணிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அப்பேற்பட்ட தெய்வம் அந்த தியாகத்தை ஒரு மனிதர் புரிந்து கொள்ளும் பொழுது இந்த உலகத்துல அநாத ஆசிரமம் அந்த வார்த்தையே இருக்காதுங்க. எந்த ஒரு மனிதர் புரிஞ்சுக்கிறாங்களோ அந்த அநாத ஆசிரமம் இருக்கிற அந்த போர்டெல்லாம் என்ன மாறிடும் தெரியுமா? இயேசுவிடம் புகலிடம். அந்த போர்டு எப்படி மாறிடும்? இயேசுவிடம் புகலிடம் அல்லது இயேசுவின் பிள்ளைகள் இருக்கும் இடம் என்றுதான் மாற்றப்படும். அநாதை என்ற வார்த்தைக்கு அதை யார் அவருடைய தியாகத்தை புரிந்து கொள்கிறார்களோ, எனக்காக தான் இயேசு ஆவியை ஒப்பு கொடுத்திருக்கார், எனக்காக தான் அவர் தியாகம் பண்ணியிருக்கிறார்னு ஒரு மனிதர், ஒரு பாவி உணர்ந்து திருந்தும் பொழுது கண்டிப்பாக அவன் அநாதை இல்லை. ஹல்லேலூயா. அவனை எப்பேற்பட்ட நிலையிலிருந்து அவனை தூக்கி விட அவன் இயேசுவினால முடியும். அதனால தான் இது ஒரு வெற்றியின் நிகழ்வாக நீங்க பார்க்கணும். ஆமென். கொஞ்சம் யோசிங்க. நீங்க மனுஷன் ஒவ்வொரு தண்ணி தேடுறான், நல்ல தண்ணீரை தேடுறான்.
நல்ல என்னது இருக்கிற இடத்த தேடுறான், எல்லாத்தையுமே மனுஷன் தேடுறான், நல்ல சகல வசதிகளும் இருக்கணும் தேடுறானா இல்லையா? ஆனா உங்களுக்காகவும் எனக்காகவும் மரிச்ச இயேசுவை யாராவது தேடுறாங்களா? இன்னைக்கு அவரை குறித்து தான் நான் பேச வந்திருக்கேன். ஹல்லேலூயா. உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்த இயேசு, உயிர் தெழுந்த அந்த இயேசுவை குறித்து தான் நான் பேச வந்திருக்கிறேன். இன்னைக்கு மனிதர் அவரை குறித்து யாருமே அதிகமா தேடுறதில்லை. ஆனா தேடினா ஆண்டவர் நம்ம சொல்றாரு, என்னை முழு இதயத்தோட தேடினால் நீங்கள் உங்களுக்காக பாடுபடுகிற ஒருத்தர் உங்களுக்காக இருந்திருக்கிறாருங்க. அந்த தியாகத்தின் மதிப்பை நீங்கள் நான் என்ன பண்ணோம், புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப நான் சொல்றேன், இந்த ஒப்பு கொடுத்தல், ஃபர்ஸ்ட் ஒப்பு கொடுத்தல்ன்றது ஒரு கம்ப்ளீட். இப்ப நான் செய்திக்குள்ள போறேன். ஒப்பு கொடுத்தல்ன்றது ஒரு கம்ப்ளீட், நிறைவடைந்து தான் அவர் ஒப்பு கொடுக்கிறாரு. ஒப்பு கொடுத்தது ஏதோ ஒரு அப்படியே முடியாம அப்படியே கலப்பாகி அப்படியே ஆவி ஐயோ முடியலப்பா அப்படியே ஒப்பு கொடுத்தாரு. எல்லாமே அவருக்கு தெரியும், என்ன நடக்க போகுதுன்றது எல்லாமே தெரியும், தெரிந்து ஒப்பு கொடுத்தார். இதை குறித்து நான் உங்ககிட்ட சொன்னு வச்சுக்கலாம், இது வெறும் செய்தியா ஒரு தியானத்தோட முடிஞ்சிடும். இதுல இருந்து நாம என்ன அப்டேட் பண்ணிக்கிறோம், நீங்க அதான் பார்க்க போறோம். என்ன சொன்னானே, இந்த ஒப்பு கொடுத்தல இருந்து நாம என்ன அப்டேட் பண்ணிக்கிறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் அதை அவரை ஒப்பிட்டே நான் சொல்லி முடிப்பேன். மொத்தம் 3 காரியங்கள் தான். பிதா ஒப்பு கொடுத்தது போல நமக்குள்ளும் ஒப்பு கொடுத்துள்ள ஒரு வாழ்க்கை வேணும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு அவருடைய ஒப்பு கொடுத்தல மட்டும் பத்தி பேசிட்டு போயிட்டேன்னா அது ஒரு சாதாரண ஒரு அவரை தியான அனுசரிச்ச மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒப்பு கொடுத்தல்ன்றது தினமும் இருக்க வேண்டிய காரியங்கள் இருக்கு. கரெக்டா இல்லையா? இயேசு கிறிஸ்துவுடைய ஒப்பு கொடுத்தல இருந்தே நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் தன் ஆவியை அவர் ஒப்பு கொடுக்குறாருன்னா எப்படி ஒப்பு கொடுத்தார்? எத்தனை பேர் இந்த கேள்வியை போட்டு பார்த்துருக்கீங்களா? எப்படி ஒப்பு கொடுத்தார்? எல்லாவற்றையும் முடித்து ஒப்பு கொடுத்தார். அவர் ஒரு விசுவாச பயணத்தை துவங்கி இருந்தார் வாழ்க்கையில. ஃபர்ஸ்ட் விசுவாசம் நோட் பண்ணீங்க. என்னது ஃபர்ஸ்ட்? என்னது? விசுவாச வாழ்க்கைக்கு தினமும் நம்மளை அப்டேட் பண்ணி ஒப்பு கொடுத்துட்டே இருக்கணும் இரவுல. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிற காரியங்கள் எல்லாமே அவிசுவாசம் நிறைந்த உலகு. இந்த விசுவாசத்துல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல தன்னுடைய பயணத்தை துவங்கும் பொழுது எல்லாருமே விசுவாசத்தை வர்த்திக்க செய்யறவங்க கிடையாது. என்னதுங்க? இந்த உலகத்துல அவர் நுழையும் போது எல்லாமே விசுவாசத்தை வர்த்திக்க செய்யறவங்களா? எல்லாமே அவர் சூழ்நிலைகள் எல்லாமே சாதகமற்ற நிறைய சூழ்நிலைகள் இருந்தாலும் அவங்க சொந்த ஊர் கூட அவரை விசுவாசிக்கல. இவன் தச்சனுடைய அப்போ அவ்வளோ விசுவாசம் நிறைந்த இந்த உலகத்துல பலமுள்ள விசுவாசம் உடையவராக அவர் இருந்ததுனால தான் பினிஷிங்ல அவர் தன்னுடைய ஆவியை எப்படி ஒப்பு கொடுத்தாரு? ஆரம்பம் முதல் இறுதி வரை யார் சார்ந்து ஒப்பு கொடுத்தாரு? அப்புறம் முதல்ல விசுவாசம். யார் மீது விசுவாசம்? இயேசுவின் மூலமாக பிதாவின் மீது உங்களுக்கு ஒரு விசுவாசம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இயேசுடைய வாழ்வியல் எப்படி அழகாக முடிஞ்சு தன்னுடைய ஆவி ஒப்பு கொடுத்தாரப்போ நம்ம வாழ்க்கையிலும் கண்டிப்பாக நம்ம ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் வரப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது முதல்ல அது ஒப்பு கொடுக்கணும்னா முதல்ல எது தேவை நமக்கு? விசுவாசம். கொஞ்சம் விசுவாசம் இல்ல, பலமுள்ள விசுவாசம். அது இயேசு தன்னுடைய வாழ்க்கையில பார்த்திருக்கிறாரு. நீங்க பாருங்க, பிதா அவரை எல்லா பகுதிகளிலும் வெற்றியுடையவராக வைத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, வியாதியோட வந்தாங்க. யாரையாவது வியாதி முடியலப்பான்னு சொல்லி நினைச்சாரா? சக்சஸ். வியாதி. அப்புறம் என்னது? வேற என்ன? ஒவ்வொன்றும் நீங்க சொல்ல மரித்து 3ஆம் நாள் லாசர் உயிரோடு எழுப்பினாரு. அப்புறம் கண் பார்வை இல்லாத வரவங்கள என்னால முடியலப்பா, ஒரு கண்ணு தான் குணமாக்க முடியும் அப்படி சொன்னாரு. எல்லாத்தையும் குணமாக்கினாரு. ஏதாவது ஒண்ணு என்னால முடியலன்னு சொன்னாரா? எல்லாமே யார் மேல உள்ள விசுவாசம் செஞ்சாரு? முன்னாடி நம்ம ஒரு வார்த்தை பார்த்தோம், யோவான் 10:17-18. அந்த கட்டளை அவர் பெற்றிருந்தாலும் அவர் எல்லாவற்றையும் யாரை சார்ந்திருந்தாரு? இதுதாங்க விசுவாசம். ஆமென். ஹல்லேலூயா. நீ ஒப்பு கொடுக்குறீங்கன்னா தினந்தோறும் நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். தினந்தோறும் இந்த ஒப்பு கொடுத்தல் நமக்கு வேணும். எனக்கு எல்லாம் இருந்து எனக்கு இயேசுவின் நாமத்தில் எது கேட்டால் எதுவாக இருந்தாலும் நான் யாருடைய சித்தத்தின்படி செய்வேன். இந்த விசுவாசம் யார் மேல இருக்கு? இயேசு கிறிஸ்து ஆரம்பம் முதல் இறுதி வரை தன்னுடைய விசுவாசத்தை கம்ப்ளீட் செஞ்சார்னா இந்த இடத்துல பாருங்க, மரித்தவரை உயிரோடு எழுப்புறதுக்கு எனக்கு உதவுனது யாரு? இன்னைக்கு நான் சாவ போறேன், இன்னைக்கு நான் மரிக்க போறேன், என்னோட ஆவியை ஒப்பு கொடுக்க போறேன். இந்த அற்புதத்தை என் பிதா எனக்கு செய்வார். எத்தனை பேர் விசுவாசி? அதான் விசுவாசம். விசுவாசத்தின் நிறைவு. என்னது? விசுவாசம் ஆரம்பிக்கப்பட்ட பயணம் எங்க நிறைவடையுது? இந்த 7ஆம் வார்த்தை படிக்கிறப்ப அங்கதான் நிறைவடையுது. இந்த உலகத்துல அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அவர் கரெக்டா எங்க முடிக்கிறாரு? அந்த சிலுவையில அந்த என்ன வசனம் பார்த்து லூக்கா 23:46 முடிக்கிறார். பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை. இந்த மாதிரி நாம் இதுல இருந்து நமக்கு என்ன அவர் சொல்லி தர்றாரு? நாம அவருடைய ஒப்பு கொடுத்தல விட்டுறோம். அவர் கரெக்டா தான் முடிச்சாரு எல்லாத்தையுமே. நாம தினந்தோறும் நம்ம அவிசுவாசம் நிறைந்த இடத்துல நம்ம விசுவாசத்தோட நம்ம தினமும் நம்ம ஒப்பு கொடுத்தல ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்றோமா? அவர் எல்லா பகுதிகளிலும் விசுவாசத்தை வர்த்திக்க விசுவாசத்தை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தார். உணவு என்ன பண்ணாரு? உணவு கொடுத்தா கூட நம்ம ஸ்தோத்தரித்து பிதாவை சொல்லிதான் அவர் உணவு என்ன பண்றாரு? கட்டளை பெற்றவர். ஆனா கூட ஸ்தோத்தரித்து பிதாவிடத்துல ஜெபிச்சுதான் அந்த உணவு 5 அப்பம் 2 மீன் என்னாச்சு? 5000 பேருக்கு பெருகுச்சு. அப்போ உங்க வாழ்க்கையில விசுவாசத்தை தயவு செய்து ஒரு விசுவாசம் அவிசுவாசத்துக்கு மறிக்க நீங்க ஒப்பு கொடுங்க. எதுல? அப்பதான் உங்க ஆவியை நீங்க தினம் ஆவினா என்னது? இன்னொரு நேம் உள்ளம். உங்க உள்ளம்
மனசு, உங்க உள்ளம் அவிசுவாசத்தினால நிறைக்கப்படுவதற்கு பிசாசு தினமும் உங்களுக்கு ஏதாவது ஒன்று காட்டிக்கிட்டே இருப்பான். இயேசு கிறிஸ்து கிட்ட உலகத்தை காமிச்சான், என்னென்ன காமிச்சான், நிறைய காரியம் காமிச்சான். சிலுவையில் தொங்குறப்போ நிறைய விஷயங்கள் அவர் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுச்சு. எல்லாமே அவிசுவாசம். எனக்கு கூட இருக்கிற எல்லாம் நம்பிக்கை கொடுக்குற வார்த்தைகளை கொடுத்தாங்க எல்லாருமே. நீ யூதருடைய ராஜாவானால் உன்னை நீயே ரட்சித்துக் கொள்றாங்க, கசப்பான காடியை கொடுக்குறாங்க, என்னென்னவோ சொல்லிட்டு போறாங்க அவரை. ஆனாலும் அவர் விசுவாசம் விட்டாரா? இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவையான முதல் ஒண்ணு, உங்க உள்ளமானது ஒப்பு கொடுக்குற. எதுக்கு ஒப்பு கொடுக்கணும்னா, தினமும் நம்ம அவிசுவாசத்துக்கு மறிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். விசுவாசம் உடையவர்களா பலப்படும் கரங்களை தட்டி நம்ம ஆவி அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் அப்படி ஒப்பு கொடுத்தார், நிறைவோடு கூட ஒப்பு கொடுத்தார். நம்ம நிறைவடைஞ்சிட்டோமா? இன்னும் நமக்கு நிறைய வேலை இருக்கு. அவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தந்த ஆவியை ஒப்பு கொடுத்தார். நம்ம முடிக்க வேண்டியதுக்கு முடிக்கணும்னா நம்ம விசுவாசத்துல தினமும் பலப்படும். அவிசுவாசத்துக்கு மறிக்கணும். தினமும் அவிசுவாசத்துக்கு கிறிஸ்துவனுடைய கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் எனக்குள்ள யார் படைத்திருக்கிறார்? அந்த விசுவாசம் நிறைந்த கிறிஸ்து படைத்திருக்கிறார். அவருக்கு ஒரு அசைன்மெண்ட்டை கடவுள் கரெக்டா கொடுத்து அவர் முடிச்சாரு. நமக்காக நித்திய ஜீவனை வாங்கி கொடுத்திருக்காரு. யோவான் 3:16 நமக்கு இன்னும் பெண்டிங்லயே இருக்குதுங்க. அப்ப அதுக்கு தேவை என்ன தேவை? அத வசனமே சொல்லுது. யோவான் 3:16 வாசிங்க. விசுவாசிக்கிறவன் கெட்டுப்போவான், நித்திய ஜீவனை அடைபடிக்க அவரை தந்தருளி இவ்வளவாய். ஒரு பாவி உண்மையா மனம் திரும்பும் பொழுது அவனுடைய பேச்சு, நடை, உடைகள் எல்லாமே மாறிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவன் விசுவாச பாதையில வந்துட்டான். அப்போ உங்க வாழ்க்கை விசுவாச பாதையில துவங்கிருச்சு ஏற்கனவே. அது எப்படி கம்ப்ளீட் பண்ண போறீங்க? விசுவாசத்தோட முடிக்க போறீங்களா? உங்க ஆவியை தினமும் அவிசுவாசத்துக்கு மறிக்க ஒப்பு கொடுக்க போற எத்தனை பேர் சொல்லுங்க? ஏன்னா இந்த உலகம் ஃபுல்லா அவிசுவாசம் கொடுத்துக்கிட்டே இருக்க பார்ப்போம். நீங்க அவிசுவாசத்துக்கு மறித்து உங்களை ஒப்பு கொடுத்து உங்க உள்ளத்தை எதுக்கு கொடுக்கணும்? பிதா கிட்ட, ஆண்டவரே ஆவியை ஒப்பு கொடுக்குற, என்ன விசுவாசத்தை பலப்படுத்துங்கப்பா. பாட்டெல்லாம் பாடுறோம், பலிபீடத்தில் என்னை ஆவியோடும் என்ன பண்றாரு ஒரு பாட்டு அருமையா இருக்கும். அந்த ஆவியோடும் உண்மையோடும் நான் ஒப்பு கொடுக்கணும்னா வரும். அந்த ஆவியில என்னென்ன இருக்கும்? முதல்ல விசுவாசம் வேணும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா எனக்கு இந்த வசனம் தான் பயமுறுத்துச்சு இதை தியானிக்கிறப்போ. மனுஷகுமாரன் உலகத்தில் வரும்பொழுது விசுவாசத்தை, அப்ப முதல்ல நாம என்ன வேணும்? அவிசுவாசத்துக்கு மறிக்க ஒப்பு கொடுக்கணும். இவர் எப்படி ஒப்பு கொடுத்தாரோ, ஆவியை ஒப்பு கொடுத்தாரோ, நாம என்ன நீங்க அப்டேட் பண்ணிக்க போறோம்? அவிசுவாசத்தை நம்ம மறிக்க ஒப்பு கொடுத்து நம்ம ஆவியை யார்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்? தினமும் அவருடைய கனெக்ஷன் பிதாவோடவே, அவர் ஆரம்பம் முதல் இறுதி வரை பிதாவோட இருந்தது போல நீங்க இருந்தீங்கன்னா உங்களையும் ஆண்டவர் சாதாரணமா மறிக்க விட மாட்டாருங்க. எத்தனை பேர் நாம நம்புறீங்க? யோவான் 3:16 உங்க வாழ்க்கையில நிறைவேறிட்டோங்க. இதை நீங்க புரிஞ்சுங்க. ஒரு பாவி, ஒரு கொடும் பாவி மனம் திரும்பும் பொழுது அவன் வாழ்க்கை நிலையே மாறிடும். பாருங்க, அதை ஃபீல் பண்றவங்க தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் நீங்க ஃபீல் பண்ண போறீங்க? ஃபீல் பண்ண போறீங்களா? ஃபீல் பண்ணாதான் உங்க விசுவாசம் பெருகும். இல்லைன்னா நீங்க அப்படியே ஒரு கடமை கிறிஸ்தவர்களா தான் நீங்க இருப்பீங்க. என் வாழ்க்கையில் நான் ஃபீல் பண்றேங்க, இந்த பாட்டு கூட எழுதுந்து நான் ஃபீல் பண்ணி தான் எழுதுனேன். தெய்வம் என்ன மாத்தி கொண்டு இருக்கிறாரு. இன்னும் மாற்றிட்டாருலாம் சொல்ல முடியாது. மாற்றி அது என்கிட்ட தான் இருக்கு. என்னுடைய அவிசுவாசத்தை நான் நீங்க ஒப்பு கொடுக்கல தான் நான் பலப்பறன்னு அர்த்தம். ஆமென். ஒரு கொடும் பாவி மனம் திரும்பினானா அவனுடைய நிலைமை, அவனுடைய விசுவாச வாழ்க்கை எப்படி திரும்ப துவங்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் உணராத வரணும், அவன் ஒரு தூக்கு தண்டனை கூட பாத்திரவானா இருக்கலாம். ஆனா அவன் உணர்ந்துட்டான்னு வச்சுக்கலாம், அவனுடைய பிரார்த்தனை எப்படி இருக்கும் தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் ஐயோ நான் இவ்வளவு பெரிய பாவியா பாவம் பண்ணிருக்கா, என்னையும் எனக்காக ஒருத்தர் ஆவிய சிலுவையில கொடுத்துருக்கிறாரா? அவனுடைய பிரார்த்தனையை சொல்றான். ஐயோ என்னை பார்த்தா ஒரு படிக்கிற சின்ன பிள்ளை கூட ஏதாவது கையில ஆயுதம் கிடைச்சா கூட எடுத்து அடிச்சிருவான் போல, அந்த அளவுக்கு கொடும் பாவத்தை பண்ணவனாச்சு. என்னை பெற்ற என் தாய் கருவறையிலேயே என்னை கொன்று விட்டுருக்கலாமே, இவெல்லாம் ஏன் வந்தான்னு சொல்லி தினம் அவள் சித்திரவதையை அனுபவிப்பாளே, அப்படிப்பட்ட என்னக்காகவா அவர் ஆவியை சிந்தினாரு அப்படின்னு அவனுடைய ஃபீலிங் அப்படி இருக்கும். இது ஒரு ஃபீலிங். எத்தனை பேர் ஒரு ஃபீலிங்கா நீங்க உணர்றீங்களா? எத்தனை பேர் இது உணர்வா எத்தனை பேர் பாக்குறீங்க? ஒரு பாவி உண்மையாய் மனம் திரும்பும் பொழுது இப்படித்தான் அவனுடைய பிரார்த்தனையும் இருக்கும். இல்ல நான் ஏதோ கர்த்தருடைய பாடுகளை மட்டும் தியானிச்சுட்டு போறேன்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுல ஒரு உணர்ச்சி இருக்காது. உணர்ச்சி இல்லாத நடைபிணங்கள் போல கூட வாழலாம். நம்ம நடைபிணங்களா? உணர்வுகள் உள்ள மனிதர்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப நம்ம உணர்வுகள் நமக்குள்ள கர்த்தர் செய்த அற்புதங்களை நம்ம நினைச்சு பார்க்கணும்னா நாம அதை ஃபீல் பண்ணணும். பள்ளத்துல இருந்து ஒருத்தவங்களை காப்பாத்துறாங்கன்னு சொல்லி ஒருத்தவங்க பேசுறது வேற, பள்ளத்துல தானே அகப்பட்டு அது மேல இருந்து ஒருத்தர் காப்பாத்தும் போது அவனுடைய பேச்சு எப்படி இருக்கும்? ஐயோ நான் எப்படி எல்லாம் உள்ள போயிட்டேன், என்னை காப்பாத்துறது யார்? ஒரு கரம் என்ன அது பார்த்தவங்க சாதாரணமாக சொல்லிட்டு போவாங்க, ஆனா அனுபவிச்சவங்க அந்த ஃபீலிங் நமக்கு வேணும். அப்போ அந்த ஃபீலிங் முதல்ல நமக்குள்ள ஒப்பு கொடுத்தல். இவர் எப்படி ஒப்பு கொடுத்தாரு? நமக்குள்ள முதல்ல இருக்க வேண்டிய ஒப்பு கொடுத்தல் என்னது? தினந்தோறும் நமக்குள்ள. ஏன்னா அவிசுவாசம் வந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த நேரத்துல நம்ம யார்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டே இருக்கணும்?
நைட்டு தூங்குறப்பவே நம்ம ஒப்புவிடணும். அப்பா இன்னைக்கு என்னென்ன நான் அவிசுவாச காரியங்கள்ல என்னை வந்து பிடிக்க பார்த்துச்சு. ஏன்னா எப்பவுமே பிசாசு உங்க விசுவாசத்தை என்ன பண்ணுவான்? சீர்குலைக்க பார்ப்பான், அவங்க உள்ளத்துல இருந்து எடுக்க பார்ப்பான். அந்த உள்ளத்தோட நீங்க கடைசியில் உங்க மரணத்தை இருக்க விரும்புறீங்களா? நமக்கே தெரியாது, அந்த நமக்குள்ள அது ஒரு விதை மாதிரி வளர்ந்துரும். புரியுதா? அது வேண்டவே வேண்டாம். அதனால தான் நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. இதெல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனா விசுவாசத்தை அவங்க மேல வைக்கல, கடவுள் மேல வைக்காதனால தான் என்ன ஆச்சு? அவங்களால பரலோகத்தை சுதந்திரிக்க முடியல. இப்ப புரிஞ்சுட்டீங்களா? தினந்தோறும் நம்ம எதுக்காக கர்த்தர் ஒப்பு கொடுத்தது போல நம்ம முதல்ல அடுத்து எதுக்காக ஒப்பு கொடுக்கணும்? நம்ம அவிசுவாசத்துக்கு மறிக்க தினமும் நம்ம என்ன பண்ணோம்? ஒப்பு கொடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். ஓகேவா? அடுத்த பகுதி பாருங்க. ரெண்டாவது ஒப்பு கொடுத்தல். எப்படி இயேசு கிறிஸ்து பிதா கிட்ட தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தாரோ அதே ப்ராசஸ் இன்னைக்கு உலகத்துல நம்ம பண்ணணும். ரெண்டாவது ஒப்பு கொடுக்க வேண்டிய காரியம் மாம்சத்துக்கு மறிக்க ஒப்பு கொடுக்கணும். என்ன சொன்ன? மாம்சம்னா என்ன? மாம்சத்துக்கிறீங்க வசனம் வாசிங்க. கலாத்தியர்ல இருக்கு போறாங்க. சரி, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் எடுத்துங்க. மாம்சத்துக்கு மறிக்க ஒப்பு கொடுக்கணும். அவர் எப்படி தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தாரோ நம்முடைய உள்ளத்தை தினமும் மாம்சம். ஏன்னா இதுவும் அடுத்து பயமுறுத்தும். இந்த உலகத்துல என்ன பண்ணுது? மாம்சம் நம்மள என்ன பண்ணும்? பயமுறுத்தும். பவுல் சொல்றார், சரீரத்துக்கு விரோதமாக ஆவியும் ஆவிக்கு விரோதமாக சரீரமும் போராடுது. அப்போ கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் எடுத்துங்க. மாம்சத்தின் கிரியைகள் வீட்டுல போய் வாசிக்கிறேன், லைட்டா வாசிக்கிறேன், அப்படியே கேளுங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம். இப்படி நீங்க தொடர்ந்து வீட்டுல பாருங்க, வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. இது எல்லாமே உங்களுடைய உள்ளத்தை சீர்குலைத்து, உள்ளம்னா அந்த ஆவி சரியான முறையில் தேவனத்துல ஒரு சஞ்சரிக்க விடாம பண்ணுகிற ஒப்பு கொடுத்தல் உள்ள ஒரு வாழ்க்கையிலிருந்து பிரிக்கிற காரியங்கள் தான் இந்த மாம்சத்தின் கிரியைகள். இதெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்து இருந்துச்சா? இயேசு கிறிஸ்து வாழும்போது இருந்துச்சா? ஏன் இல்ல? ஆனா இதெல்லாம் அவருக்கு இல்ல. ஆனா அவருக்கு ஒரு மாம்சம், ஒரு வகையில் அவர் மாம்சம் அவர் பயமுறுத்துச்சு. அதனால தான் அந்த எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்க நினைக்கிறீங்க பிதாவே நான் ஆவி உன் கையில் ஒப்பு வைக்கிறேன்னு சொல்றாரு தெரியுமா? அதுக்கு முன்னாடியே ஒரு ஒப்பு கொடுத்தல அவர் பண்ணிட்டார். நீங்க சொன்னா நம்புவீங்களா? அது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மாம்சத்துக்கு தன்னை மறித்து அதுக்கு ஒரு ஒப்பு கொடுத்து மறிக்க போறதுக்கு முதல்ல ஒப்பு கொடுத்தாரு. அது எந்த இடம்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது இதுவெல்லாம் கேட்டாங்க. அப்பதான் ஒரு ஆள், அதனால தான் தைரியமா ஒப்பு கொடுக்க முடியுது. அது எந்த இடம் சொல்லுங்க? மாம்சம் பல வகையில வேதனைப்படுத்தும். நமக்கு பாவங்களா இருந்து அது வேதனைப்படுத்துது, பயமா இருந்து வேதனைப்படுத்தும். அவரு எதுவா இருந்து பயன்படுத்தி சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆத்துமா கவனி, அதுதான் சொல்ல வரேன் நான். ரெண்டாவது நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டிய காரியம் மிக மிக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். எழுதுங்க அந்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு, ஒரே நிமிஷம், 26 லாஸ்ட்ல வரும் பாருங்க. ஒரே நிமிஷம். மத்தேயு 26:39 எடுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவர் இவ்வளவு தூரம் ஒரு வலிமையான 7 வார்த்தைகளை பேசுறாருன்னா, வாழ்க்கையில அவர் அந்த மாதிரி பேசுறாருன்னா, நிறைவை சரியான முறையில் நிறைவடைய செய்யறாருன்னா, அதுக்கு முன்னாடி எதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாரு? தன் சுயம். அவர் தேவனுக்கும் பிதாவும் அவரும் ஒரே சித்தம் தான். ஆனா இந்த இடத்துல அவர் எதுவா வந்திருக்கிறாருங்க? இதுக்கு ஆன்சர் பண்ணணும். வெரி குட். என்ன வந்திருக்காரு? அப்ப மாம்சமா இருக்கு. மாம்சம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். மாம்சம் உங்களை எந்த வகையில என்ன பண்ணும்? ஸ்பிரிச்சுவலா வாழ்றதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணாம அந்த சீடர்களை போல உட்கார்ந்துருந்தா சக்சஸா வாழ முடியுமா? அவர் என்ன பண்ணாரு? மாம்சத்துக்கு விரோதமா, மாம்சம் வருதுதான். அவர் என்ன சொல்றாரு? அந்த வார்த்தை அருமையான வார்த்தை வாசிங்க. மத்தேயு 26:39 ஒரு நிமிஷம். இந்த பாத்திரம் என்னை விட்டு, இது அவருடைய மாம்சம். அவரை போட்டு என்ன பண்ணுது? கொஞ்சம் ஒரு யாராவது சொல்றாரு பாருங்க, என் ஆத்மா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. கொஞ்சம் மாம்சம் அவரை பயமுறுத்துது. இந்த வலியை தாங்க முடியலையே சொல்லி தாங்க முடியாதோ அப்படின்னு தான் என்ன அவர் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆகிலும் இதுதாங்க வேணும், இதுதாங்க ஒப்பு கொடுத்தல். இந்த ஒப்பு கொடுத்தலுக்கு முன்னாடி ஒரு ஒப்பு கொடுத்தல்னா ஒப்பு கொடுத்தல என் சித்தத்தின் படி அல்ல, அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குது. ஆமென். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை பயன்படுத்தலாமா? இன்னைக்கு நமக்கு மாம்சம் பயமுறுத்தும், பாவம் பயமுறுத்தும். பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு தான் நம்மளை தேவனா மனுஷகுமாரன் வெளிப்பட்டு இருக்கிறார். அப்ப அவர் இவைகள் எல்லாம் மாம்சத்தோட எல்லாம் உள்ள போல. அவர் மாம்சத்தோட உள்ள போயிருந்தா என்ன இருக்கும்? ஜெபிக்காம போயிருந்தா என்ன இருக்குமா? யோசிச்சு பாருங்க. அவர் கடவுள் தான், ஆனா ஜெபிக்காம உள்ள போயிருந்தா என்ன இருக்கும்?
பயம், மாம்சத்துக்கு எதிரான துக்கம் அவரை மேற்கொள்றது கூட வாய்ப்பு இருந்திருக்கலாம். இது நமக்கு உணர்ந்தது தான் அவர் சொல்றாரு. அப்ப நாம இந்த உலகத்துல நமக்கு என்ன வேலை இருக்கு? நம்ம மாம்சத்துல என்னென்ன வகையில நமக்கு பயம் இருக்கு? அவருக்கு ஒரே பயம், இந்த சரீரத்துல மாம்சத்துல வந்துட்டோம், ஐயோ இது எப்படி நான் தாங்க போறேன் அப்படின்ற பயம் தான். மற்றபடி பாவம் அவர் செய்யல. ஆனா நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு? மாம்சம். இப்ப நம்ம படிச்சவங்க என்ன பார்த்தோம் கலாத்தியர்ல? பாவம் இருக்கு. அது எந்த வகையிலையும் உங்களை என்ன பண்ணும்? ஒரு ஒப்பு கொடுத்துள்ள வாழ்க்கையை வாழ விடாம தடை பண்ணுமா பண்ணாதா? அப்ப இன்னைக்கு நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டியது. ரெண்டாவது என்ன சொன்ன? மாம்சத்தின் கிரியைகள் வெளியேறமா இருக்கும். அது உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இப்படிப்பட்ட ஒரு வெற்றி, இவ்வளவு 7 வார்த்தைகளை தியானிக்கிறோமே, இந்த வெற்றி உள்ள ஒரு வார்த்தைகளை நம்ம பேச விடாம பண்ணி பரத்தை நம்ம அடைய விடாம பண்றது தடையா இருக்கிறது என்னது? மாம்சம். அதுக்கு நீங்க தினமும் அதுக்கு மறிக்க ஒப்பு கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதனால்தான் பாருங்க பவுல் சொல்ற அந்த வார்த்தை நீங்க மறக்கவே மறக்காதீங்க. கிறிஸ்துவனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல எனக்குள்ள. இது மறக்கவே மறக்காதீங்க. உலக ஆசை இச்சைகளுக்கு அவர் தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார் சிலுவையில் அறையப்படுறதுக்கு. இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அடுத்து ஒப்பு கொடுத்துள்ள வாழ்க்கையில நான் சொன்ன காரியம் என்ன? ரெண்டாவது மிக முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியது, இயேசு ஆவியை ஒப்பு கொடுத்தது போல நாம என்ன ஒப்பு கொடுக்கணும்? இந்த உலகத்துல நம்ம ஆவியை நல்லபடியா கடைசியில ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது என்ன பண்ணணும்? உங்களுக்கு விரோதமாய் வருகிற பாவங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவரே ஜெபிக்காம விட்டுடாதீங்க. அவர் கெத்செமனே தோட்டத்துல ஜெபிச்சது போல என்ன பண்ணணும்? ஜெபிக்க தான் அந்த பாவத்தை நீங்க மேற்கொள்ள முடியும். அருமையா அங்க சொன்னா பாருங்க சகோதரி, அந்த 4 காரியங்கள் என்ன சொன்னாங்க? ஜெபம் ஒண்ணு இருக்கு, கரெக்டா இல்லையா? சரி, இந்த 4 காரியங்கள்ல ஜெபம் இருக்கு, மறக்காதீங்க. அந்த ஜெபம் இருந்தாதான் மாம்சத்துல வர தூக்கத்தை எதிர்கொள்ள முடியல சீடர்களால. ஏன்? ஜெபிக்கல. அப்ப புரிஞ்சுங்க, அந்த ஒரு மாம்சத்தை வெல்ல உங்க கடவுள்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்னா உங்க ஆவி வந்து மாம்சத்தை வென்று, அதான் ஒரு ரோமர் 8:13 கூட வாசிட்டு நான் அடுத்த பகுதிக்கு போறேன். ஆவி, நம்ம ஆவி எப்படி? கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது என்ன ஆகும்? அந்த மாம்சத்தின் கிரியைகளை அழித்து உங்க ஆவி எப்பொழுதும் தூய்மையுடையதாக தினமும் நம்ம ஆவி அவருடைய ஒப்பு கொடுத்தலோடு கூட பிதாவோட சஞ்சரிங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா மறுபடியும் சொல்றேன், நம்ம வாழ்க்கை இன்னும் முடியல, நிறைய வாழணும்னா நம்ம ஆவி தினமும், இன்னைக்கு கூட அவருடைய வருகை அடுத்த செகண்ட் கூட இருக்கலாம். ஆனா நம்ம எப்போதும் ஒப்பு கொடுத்துள்ள வாழ்க்கை இருக்கணும். 2 காரியம். ஃபர்ஸ்ட் விசுவாசம். அவிசுவாசத்தை எப்போதுமே கொடுப்பான், ஆனா அதை நினைச்சும் கலக்கிட கூடாது. விசுவாசம் உள்ள வாழ்க்கைக்கு எப்பவுமே நம்ம விட்டு கொடுக்கணும். பிதா எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவையே சார்ந்து இருந்தாரோ அது போல நம்ம எப்போதும் அவரை சார்ந்திருக்கணும். ரெண்டாவது என்னது? மாம்சம் பயமுறுத்திக்கிட்டே இருக்கும் பல விதமான வகையில, அதுக்கும் நம்ம இடம் கொடுக்க கூடாது. மூணாவது நம்ம பார்க்க போற காரியம் பாருங்க, அதுதான் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படி தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். என்னது? இன்னைக்கு பழைய ஏற்பாட்டில் அவரை குறித்து அவர் வந்து சொன்ன எல்லாமே கம்ப்ளீட்னு சொன்னான். பழைய ஏற்பாட்டில் அவரை குறித்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. மூன்றாவது காரியத்தை நம்ம பார்க்க போறது தீர்க்க தரிசனங்கள். எடுங்க, ஏசாயா எடுத்துங்க. ஏசாயா ஒரே நிமிஷம், 53:5 வாசிங்க. தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி அவர் தன் ஆவியை ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஏசாயா 53:10 வாசிமா. நொறுக்க சித்தமானார். ஆமென், ஹல்லேலூயா. இது என்ன நீங்க நினைக்கிறீங்க? கர்த்தர் பிதாவாகிய தெய்வம் இயேசு கிறிஸ்துவுக்கு பழைய ஏற்பாட்டுல உரைத்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற தம் ஆவியை அதன்படி கரெக்டா சொல்லி முடிச்சு தம் ஆவியை ஒப்பு கொடுத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதெல்லாம் நோட் பண்றீங்களா? நோட்டீஸ் பண்றீங்களா? அவர் வந்து சாதாரணமா அவர் நினைச்சா, மறுபடியும் சொல்றேன், அவர்கிட்ட ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. என்ன ஆப்ஷன்? மரணத்துக்கு தான் இஷ்டப்படி ஜீவனை கொடுக்கறதுக்கும் தான் இஷ்டப்படி ஜீவனை எடுக்கிறதுக்கு இது பண்றதுக்கும் யார்கிட்ட உரிமை இருந்தது? ஆனாலும் அவைகள் எல்லாம் இது பண்ணல. வார்த்தைக்கு, பிதாவுடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து மூணாவது ஒப்பு கொடுத்தா தெரியுமா? வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் வார்த்தை உண்டு. என்ன வார்த்தை? அவருக்கு கொடுத்த தீர்க்க தரிசனங்கள்லாம் கொஞ்சம் அழகாக நிறைவேற்றினார். வேதமே அவர் தாங்க, அதை அவர் கரெக்டா நிறைவேற்றி தான் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தாரு.
இன்னைக்கு நமக்கு என்ன இருக்குது? தீர்க்க தரிசனம் கேளுங்க. தீர்க்க தரிசனம் என்ன இருக்குப்பா? நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்போம், அந்த மாதிரி அது மட்டும் தான் தீர்க்க தரிசனங்களா? இது எல்லாமே நம்ம கிட்ட ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் நான் சொல்லிட்டேன். யோவான் 3. இப்போ அவருக்கு கொடுத்த அசைன்மெண்ட் அவர் கரெக்டா முடிச்சிட்டாருங்க. அவர் வார்த்தை பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கு, அதை கரெக்டா அதையும் அவர் நிறைவேற்றாரு. ஆனா அவர் கிவ் அப் கொடுத்து நிறைவேற்றாம போயிருக்கலாம், ஆப்ஷன் இருந்துச்சா இல்லையா? ஆனா அவர் அப்படி பண்ணல. நீங்களும் நானும் அவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கணும்ன்றதை உணர்த்துவதற்காக தான் பிதா சொன்ன எல்லா வார்த்தையும் கீழ்ப்படிஞ்சு பொறுமையோடு கூட சிலுவையில் அடைத்து வழிகளையும் சகித்து தன்னுடைய ஆவி என்ன பண்ணாரு? ஒப்பு கொடுத்தாரு. ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் நிறைவேறிக்குதுங்க. கரங்களை தள்ளி தேவநாத் பயன்படுத்தலாமா? அதனாலதான் இது ஒரு வெற்றி நிகழ்வா நீங்க பார்க்கணும். இது ஒரு சோகம் நிறைந்த நிகழ்வு அல்ல. நம்மை வெற்றி பெற செய்ய அவர் தம்மையே ஒப்பு கொடுத்த தருணம். பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி இருக்கு. ஏன்னா அவர் வசனத்துக்கு தன்னை என்ன பண்ணாரு? ஒப்பு கொடுத்தார். தன் மூலம் தன்னை மேல உரைக்கப்பட்ட அத்தனை வார்த்தைகளை அவர் நிறைவேற்றினார். பாருங்க, சங்கீதம் 33, 31, 5 வாசிங்க. அங்கேயே முன்னாடி போடப்பட்டிருக்கு ஒரு ஆவி ஒப்பு கொடுக்கறத பத்தி. இதெல்லாம் அவர் நிறைவேற்றணுமா வேண்டாமா? சங்கீதம் 31:5. ஆமென், ஹல்லேலூயா. உமது கைகளில் அது எங்க போடப்பட்டது? புதிய ஏற்பாட்டுலயா? பழைய ஏற்பாட்டுல சொன்ன அத்தனையும் நிறைவேற்றார். அப்போ உங்களுக்கும் எனக்கும் முடிக்க போற தருணம் வந்துருச்சுங்க. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வார்த்தைகள் கொடுக்குறாரா இல்லையா? நம்ம அந்த வார்த்தைகள்லாம் எது வரலும் நம்மளை கொண்டு வந்து நடத்தும்? பெரிய வீடு கட்ட வரணும், அதோட நின்றுது அந்த வார்த்தை. எது வரலும் அந்த வார்த்தை வந்து நிக்குது? அது மட்டும் இல்ல, பரலோக ராஜ்யத்தில் நம்ம சேர்க்குது. அவர் கொடுத்த அசைன்மெண்ட்டை முடிச்சுட்டு அழகா நீட்டா தன் ஆவிய விசுவாசமும் பிதா மேல இருந்துச்சு. நான் சொன்ன 3 காரியம் மறுபடியும் ஒரு அப்டேட் பண்ணீங்க. விசுவாசமும் யார் மேல இருந்துச்சு? தினமும் ஒப்பு கொடுத்து பிதாவுக்கு தான். தனக்கு எல்லா ரூல்ஸும் இருந்தோம். தனக்கு ஒப்பு கொடுத்தது யார் மேல இருந்துச்சு? பிதா கிட்ட ஒப்பு கொடுத்து விசுவாசத்துல பலப்பட்டுட்டாரு. 2வது மாம்சம் வந்துச்சு. பிசாசு பல வகையில சோதனைகளை கொடுத்தான், உலகத்தை காமிச்சான். இன்னும் தான மாம்சத்துல வென்றாரா இல்லையா? அதுலயே அவர் ஜெயிச்சாரு. 3வது என்ன? பயம். எல்லாமே அவர் பரிசுத்தம் அவரு, ஆனா பயம் அவருக்குள்ள வரா மாதிரி இருந்துச்சு. அதுலயே அவர் ஜெயிச்சிட்டாரு. என் ஆவியை, அதான் ஃபிளஷஸ். நான் 2வது சொல்றேன்ல, ஃபிளஷஸ். 3வது அவருடைய வார்த்தைக்கு, சரி 3வது என்ன சொன்ன? வார்த்தை. அவரை குறித்து சொல்லப்பட்ட அத்தனை பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களையும் அவர் நிறைவேற தன்னை ஒப்பு கொடுத்தார். இப்ப நம்ம பார்த்து நம்ம கேட்டுக்கணும். அவர் வேலையை முடிச்சுட்டு தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். நாம இந்த மாதிரி கரெக்டா ஒப்பு கொடுக்குறோமா? நம்ம தினமும் நம்முடைய உள்ளத்தை இப்படி வைத்துக் கொண்டு பிதாவோடு சஞ்சரிக்கிறோமா? ஏன்னா மறுபடியும் சொல்றேன், அடுத்த செகண்ட் கூட அவருடைய வருகை. அப்ப நம்ம எல்லாமே ஆவியை கரெக்டா ஒப்பு கொடுத்து ரெடியா இருந்தா தானே அங்க போக முடியும். கரெக்டா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பழைய அதே பாவங்களோட கூட மாம்சகிரிகளை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒப்பு கொடுக்காத வாழ்க்கையை கடமைக்காக வாழ்ந்தோம்னா இன்னைக்கு ஆவி ஒப்பு கொடுத்தா அங்க போக முடியுமா? அப்போ இந்த ஒப்பு கொடுத்தல், இந்த 3 ஒப்பு கொடுத்தல் எவ்வளவு முக்கியம் பாத்தீங்களா? கரெக்டா இல்லையா? அதை நீங்க மனதில் இருத்தி கொள்ளணும். ஃபர்ஸ்ட் விசுவாசத்திற்கு தினந்தோறும் பலப்படுவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதுக்கு அவிசுவாசத்துக்கு மறிக்க வேண்டியது தினமும் நமக்கு முக்கியம். 2வது என்ன சொன்னேன்? மாம்சகிரிகள் வந்துகிட்டே இருக்கும் பல வகையில. அதுக்கு நம்மளை மறிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஆவி ஒப்பு கொடுத்து தான் ஆகணும். ஓகே. 3வது வார்த்தை. அவருக்கு ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா நமக்கும் பல வார்த்தைகள் கடவுள் கொடுக்குறாரு. அது நித்திய ஜீவன் வரை நம்மளை தொடர்கிறதாக இருக்கிறது. அந்த வார்த்தைகள்லாம் என் வாழ்க்கையில நிறைவேறணும்னு நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறணும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது நிறைவேற நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த காதுல வாங்கி இந்த காதுல போகக்கூடாது. ஒப்பு கொடுத்துள்ள ஒரு வாழ்க்கை வேணும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை முழுமையாக ஒப்பு கொடுத்தாருன்னா இவைகளெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தாரு. அவரு முடிச்சிட்டாரு, ஆனா நம்ம வாழ்க்கையில கமா போட்டுட்டாரு. நாம இந்த 3 காரியங்களை முடிப்போமா? 7 வார்த்தைகளை பார்த்தோம். நான் முடிக்க போறேன். இந்த 7 வார்த்தைகளை குறித்து ஒரு அதிசயமான ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டா எடுத்திருக்கிறேன். இந்த உலகத்துல எத்தனை அதிசயங்கள் இருக்கு? உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா சொல்லிட்டு போயிடுவது. எத்தனை அதிசயங்கள் இருக்குப்பா? 7. இப்போ உங்ககிட்ட கேள்வி கேட்கறேன். நம்ம எத்தனை வார்த்தைகளை தியானிச்சோம்? 7. ஒரு வார்த்தை மிஸ் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் நம்ம இப்போ இன்னைக்கு சிலுவை தியான வார்த்தைகள் எத்தனை? 7. ஓகேவா? இப்போ நான் சொல்ல போறதுல அந்த 5 எத்தனை வார்த்தை ஒன்று மிஸ் ஆயிடுச்சுன்னா அது கூட வந்துடும். 3வது வார்த்தை வந்துடும். இப்போ நான் சொல்ல போறது 7 வார்த்தை. இப்போ கேட்க போறேன். 7 அதிசயம் எது? என்னைக்குமே மாறாத 7 அதிசயம் எது? வெரி குட், சொன்னாங்க பாரு. இப்போ நீ சொல்லுங்க பாக்கலாம். 7 இப்போ அதோட ஒப்பிட்டு தான் நான் சொல்ல போறேன். என்ன சொன்னேன்? 7 அதிசயம் என்னென்னு சொன்னா நீங்க சொல்லிடுவீங்க. கரெக்டா இல்லையா? அது தெரியலனாலும் பரவாயில்லைங்க.
7 அதிசயம் என் ஆண்டவராகிய இயேசு பேசுற 7 வார்த்தைகள் தான். அது யாரும் செய்ய முடியாத, உலகத்தில் செய்ய முடியாத, எந்த பரிசுத்தவான்களும் செய்ய முடியாத அதிசயம். கரங்களை தட்டி தேவனை நாமத்தை மயப்படுத்தலாமா? அந்த அதிசயங்கள்லாம் மறைஞ்சு போயிடுங்க. சிலுவையில, அதாவது உலகத்துல இருக்க அந்த 7 அதிசயங்களும் நம்ம கண்ணு பார்த்துச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம மனது தான் மகிழ்ச்சி அடையும். கரெக்டா இல்லையாங்க? ஜஸ்ட் உங்கள்கிட்ட தாட்ஸ் ஷேர் பண்ண அப்படி போறேன். அந்த அதிசயங்களை பார்த்தா நம்ம கண்கள் என்ன பண்ணும்? பார்த்து நம்ம மனது என்ன பண்ணும்? மகிழ்ச்சி அடையும். ஆனா சிலுவையில் இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகள் நீங்களும் நானும் உன்னித்து கவனித்தோம்னா நம்ம இருதயம் உடையுங்க. எத்தனை பேர் சொல்ல இருதயம் என்ன பண்ணும்? உடைத்து நம்மளை புது மனிதனாக்கும். இது மாதிரி யாராவது அதிசயம் பண்ண முடியுமா? அந்த அதிசயம் பண்ண முடியுமா? அது மகிழ்ச்சியை தான் தர முடியும். ஆனா இயேசப்பா பேசின வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையே உடைத்து நம்ம புது மனிதனாக மாற்றும். ஒரு யாராலையும் திருத்த முடியாத குடிகாரனை பரிசுத்தவானாக மாற்றும். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். அதுதாங்க சிலுவையில் அவர் செய்த 7 வார்த்தைகளின் அதிசயம். ஒவ்வொன்றா சொல்ற பாருங்க, சொல்லி முடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் மன்னிப்பு. முதலாவது அதிசயமான வார்த்தையை பாருங்க, மன்னிப்பு. வழியில் கண்ணீர் சிந்த வேண்டிய இடத்தில், சாப வார்த்தைகளை உதிர்க்க வேண்டிய இடத்தில் மன்னிப்பு எனும் பூக்களை சிந்தித்து உதிர்த்தாரே, இது யாரும் செய்ய முடியாத உலக அதிசயம் தானே. இது எண்ணி இயேசுவை போற்றுவோம். ஆமென். ரெண்டாவது பாருங்க, ஏற்றுக்கொள்ளுதல். அந்த காரியங்கள். ரெண்டாவது அதிசயமான வார்த்தை என்ன? சிலுவை வழியிலும். கவனிங்க, நல்லா கவனிங்க. சிலுவை வழியிலும் அதைவிட கொடியது பாவத்தின் வழி என்பதை உணர்ந்தவராய் ஒரு பாவி மனம் திரும்பும்போது, கள்ளனாய் பாவி மனம் திரும்பும்போது அந்த பாவியை ஏற்றுக்கொண்டாரே, அந்த அன்பு யாரும் செய்ய முடியாத உலக அதிசயம் தானே. இதை எண்ணி இயேசுவை நாம் போற்றுவோம். ஆமே. மூன்றாவது வார்த்தை என்ன வார்த்தை? நம்ம சொல்ல தவறின வார்த்தை. என்ன வார்த்தை இன்னைக்கு? இதோ அதோ உன் மகன், இதோ உன் தாய். இந்த வார்த்தையை குறித்து நீங்க எத்தனை பேருக்கு ஃபீல் பண்றீங்க? அவர் தம் ஆவியை ஒப்பு கொடுக்கிற நிகழ்வை மூன்றாவது ஆக்கின சம்பவம் தான் நான் சொல்லுவேன். எத்தனை பேர் நீங்க பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் தன் மாம்சத்தை பயம் போகிறதுக்கு தான் ஒப்பு கொடுத்தாரு. ரெண்டாவது அந்த அருமை தாயை யார்கிட்ட ஒப்பு கொடுத்தாரு? தன் அருமை தாயை யார்கிட்ட ஒப்பு கொடுத்தாரு? யோவான் கிட்ட, சீஷன் கிட்ட ஒப்பு கொடுத்த சம்பவம் அது. ஆம், தம் சீடனிடம் ஒப்பு கொடுத்த அந்த சம்பவம், அந்த பாசமிகு தருணம். தாயின் அருமையை அருகில் இருக்கும் போது உணராமல் ஆணவத்தில் பறக்கும் மனிதர்களுக்கு இருக்க வேண்டிய இடம், அந்த ஆணவம் இருக்க வேண்டிய இடம் எதுன்னு காட்டினார். எது அது சொல்லுங்க? ஆணவம் இருக்க வேண்டிய இடம் சிலுவை. பாசம் இருக்க வேண்டிய இடம் எங்கன்னு காட்டினார். எங்க? வெறும் கடவுள்கிட்ட மட்டும் பாசம் இருக்க வேண்டிய இடம் இல்லைங்க. கடவுள் அந்த பாசம் மனிதரிடம், ஆதரவற்றவரோடும் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் கீழே தமது தாயை அடையாளம் காட்டி அவங்கள பாத்துங்க அப்படின்னு சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. அதுதான் மூன்றாவது வார்த்தை. பாசம். ஆதரவற்றவர்களை கவனித்து அவர்கள் மீது அன்பு காட்டுகிற அந்த அதிசயத்தை வேறு யாராவது செய்யதுண்டோ இந்த உலகத்துல? அப்ப இது உலக அதிசயம் தானே. மூன்றாவது வார்த்தை. நாலாவது வார்த்தை என்ன பாருங்க? நாலாவது வார்த்தை என்ன? என் தேவனே கைவிட்டீர். அப்பா, பாவ இருளில் நிம்மதியை தொலைத்து கைவிடப்பட்ட மனிதர்களை தூக்கிவிட இவர் இருளை சந்தித்த கொடிய வேலை அது. இது மிக மோசமான கைவிடப்பட்ட ஒரு தருணமா இருந்தது. இது எப்படி? இது வேதனையின் உச்சகட்டமா நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஒரு மகன் தன் தாயின் மரணத்தை விட மோசமான ஒரு வேதனை தருகிற நிகழ்வு. எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? அந்த ஒரு வேதனையும் ஒரு பாவிக்காக, நீதிமானுக்காக ஒருத்தன் மறிக்கலாம், நல்லவனுக்காக ஒருத்தன், ஆனா ஒரு பாவிக்காக மறித்து இந்த அதிசயத்தை செய்தாரே, இந்த அதிசயம் யாரும் செய்ய முடியாத உலக அதிசயம் தானே. அப்ப இந்த நான்காவது வார்த்தை என்னது? உலக அதிசயமா நீங்க பார்க்கணும். ஆமே, யாரும் செய்ய முடியாத அதிசயம். அஞ்சாவது வார்த்தை என்ன? தாகம் 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 தாகம். வழி மறக்க கொடுக்கிற அந்த கசப்பு, அந்த கசப்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு உண்மையான தாகம் யாரு? ஒருதான் கடவுள் தான் தாகம் நமக்கு காட்டும்படியாக இந்த உலகம் ஒரு கசப்பு, பாவம் ஒரு கசப்பு, அதெல்லாம் எனக்கு தாகத்தை தீர்ப்பது இல்லை என்பதை காட்டி இந்த உலகத்துல அதை துப்பிட்டு உண்மையான தாகம் பிதாவின் மீது மட்டும்தான் இருக்குன்னு காட்டி ஜனங்களும் அவரை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி காட்டினாரே, இது யாரும் செய்ய முடியாத உலக அதிசயம் தானே. இது எண்ணி நம்ம இயேசுவை போற்றுவோம். ஆறாவது வார்த்தை என்ன வார்த்தை? முடிந்தது. முடிந்தது என்பது அவர் செய்த கிரியைகளுக்கு தான் அவர் முடிந்தது, முடிவுரை. நம்முடைய வாழ்க்கையிலோ அது தொடக்க உரை, ஆரம்ப உரை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப நம்ம வாழ்க்கையிலேயே அவர் முடிச்சு வச்ச காரியங்கள் ஒண்ணுதான். பாவத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார். நம்ம வாழ்க்கையில் நம்ம புதிய வாழ்க்கைக்கு ஒரு தொடக்க உரையை கொடுக்கிறார். இந்த மாதிரி எந்த ஒரு அரசியல்வாதியோ எந்த பரிசுத்தவான்களோ யாருமே செய்யல. அப்படின்னா இது அதிசய லிஸ்ட்ல வருமா? வராதா? அதனால்தான் இது யாரும் செய்ய முடியாத உலக அதிசயம். இதை எண்ணி நம் இயேசுவை போற்றுவோம். ஆமென். கடைசி வார்த்தை என்ன வார்த்தை சொல்லி முடிக்க போறேன்? என்ன வார்த்தை?
ஆமாங்க, மரணத்தை நிதானமா ருசி பார்த்து யாராவது இந்த மாதிரி சாதனை பண்ணியிருக்கிறாங்களா? எப்பேற்பட்ட ரெக்கார்டு பண்ண ஆளுங்களாம் மார் தட்டி சொன்னா கூட யாராவது செஞ்சிருக்கிறாங்களா? யாரும் செய்ய முடியாத ஒரு சாதனை. மரணத்தை பொறுமையோடு கூட நின்று அனுபவித்து இந்த சாதனை செய்தாரே, இது யாரும் செய்ய முடியாத சாதனை தான். இது எண்ணி அவருடைய நாமத்தை போற்றுவோம். கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் நான் ஏன் தெரியுமா சொன்னேன், நம்முடைய தியானம் ஒரு அர்த்தமுடைய தியானமாக அமைய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க.